அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஒவ்வொரு மூமீன்களே, கடன் என்பது ஒவ்வொரு நேரம் நம்மளை தொந்தரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்று நாம் சமூகத்தின் கணக்கை ஒன்று எடுத்து பார்த்தால் பாதி நபர்களும் கடன் கொண்டு ரொம்ப வேதனையும் துக்கமும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கடனை எல்லாம் நான் எப்படி அடைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் தூக்கத்தை இழந்து ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தை தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறாங்க பாதி மக்களும். ஆனாலும் அவர்களெல்லாம் அவங்களுடைய கடனோடு அடைந்து கிடைக்க நிறைய துவாக்களும் திக்ருகளும் செலவாத்தும் ஓதுபவர்களாகத்தான் இருப்பாங்க. இது மட்டுமில்லை, நிறைய உஸ்தாது ஆலிம்கள் அவர்களிடம் கேட்டு நிறைய துவாக்களையும் திக்ருகளையும் ஓதியவர்களாக இருப்பாங்க. இன்னும் யூடியூப்பில் நிறைய துவாக்களையும் செலவாத்துகளையும் திக்ருகளையும் கேட்டு அதையும் ஓதுபவர்களாக இருப்பாங்க. ஆனாலும் இதெல்லாம் ஓதியும் எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேரை கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். இந்த கடன் எல்லாம் இன்று அடைந்து கிடைக்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுகிறவங்க, நான் சொல்லித்தரக்கூடிய இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் நிறைய பேருக்கு பலனை கொண்டு சேர்த்த சீக்கிரம் உங்கள் கடனை அடைந்து கிடைக்கக்கூடிய 100 கோடி கடன் இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு அடைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிக் டிப்பை நான் சொல்கிறேன். நான் முதல்ல சொன்னது போல் நிறைய பேர் சொல்கிறாங்க, எவ்வளவோ திக்கர் ஓதியாச்சு, துவா செய்தாச்சு, சலவாத் ஓதியாச்சு, சூறா ஓதியாச்சு, ஆனால் எந்த பலனும் எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவதுண்டு. இதற்கு என்ன காரணம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நமது பிரார்த்தனையை அல்லாஹு தாலா ஏக ரப்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நமது வீட்டில் ஐஸ்வர்யம் கிடைக்க வேண்டும் என்றால், நமது வீட்டில் பரக்கத்து நிலவ வேண்டும் என்றால், நமக்கும் சரி நமது எல்லா காரியத்திலும் சரி நமது வீட்டிலும் சரி ஹராமான எந்த ஒரு முதலும் இருக்கக்கூடாது. காரணம், வட்டி என்பதை அல்லாஹு தாலா வெறுக்கிறான். இந்த ஒரு விஷயத்தை புனித குர்ஆனில் நமக்கு தெளிவாக பார்க்க முடியும். நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம்தான், இஸ்லாம் ஒதுக்கின காரியம், ஹராமாக்கின காரியம் வட்டி வாங்குவதும் வட்டி கொடுப்பதும். இதெல்லாம் தெரிந்து கொண்டும் வட்டியை தாராளமாக வாங்கி சேர்க்கின்றார்கள் மக்கள். ஒவ்வொரு மூமினும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், புனித இஸ்லாம் நமக்கு எதையெல்லாம் ஹராமாக வைத்திருக்கிறதோ அதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு சுமையை சேர்க்கக்கூடிய விஷயம்தான். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் பெரிய ஒரு கடனாளியாக நிற்பது வட்டி வாங்குவதால் மட்டும்தான். அது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முக்கியமான தேவைக்கோ இல்லைன்னா ஆடம்பரமான ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வேண்டியோ பேங்க்லேருந்து ஒரு பெரிய லோனை எடுப்பாங்க. அதன் பின்பு அந்த லோனை அடைக்க முடியாமல் அந்த டேட்டு தாண்டி விடும். அதன் பின் அங்கிருக்கக்கூடிய அந்த வட்டி பெருக செய்யும். அதன் பின் அவங்க பெரிய ஒரு தொகைக்கு ஆளாகி நிற்பாங்க. அதன் பின் அந்த ஒரு தொகையை அடைக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையோடு பெரிய கடனாளியாக டென்ஷனோடு நிற்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கே நம்ம செய்தது என்ன? இஸ்லாம் ஹராமாக்குன அந்த ஒரு விஷயத்தை தான். அதன் பின் நமக்கு மனசமாதானம் என்பது இருக்காது. மனசமாதானம் இல்லாமல் என்ன ஒரு காரியம் இருக்கிறது? வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை மன நிம்மதியும் சமாதானம். இங்கே இந்த மனசமாதானத்தை இழக்க செய்தது நாம் தான். அல்லாஹு தாலா நம்மிடம் நேரடியாக கூறுகிறான் புனித குர்ஆன் வழியாக, வட்டி என்பதை உபயோகம் செய்யும் பொழுது அது உங்களுக்கு பெரிய ஒரு நஷ்டத்தை கொண்டு சேர்க்கும் என்று. அப்போது இந்த விதத்தில் ஹராமான காரியங்களில் ஈடுபட்டு இறைவனுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்துவிட்டு நாம் குர்ஆன் ஓதியும் திக்ரு ஓதியும் துவாக்கள் ஓதியும் செலவாத்து ஓதியும் எப்படி அல்லாஹு தாலா அதை ஏற்றுக்கொள்வான்? நிறைய பேர் சொல்வது, நிறைய துவாக்களும் திக்ருகளும் செலவாத்துகளும் குர்ஆனும் அஸ்மால் உஸ்னா ஓதியும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை என்று. இவர்களுக்கெல்லாம் வேண்டிதான் இந்த ஒரு காரியம் நான் சொல்கிறேன். நமது வீடு, வாகனம், குடும்பம், உணவு, உடை எல்லாமே இறைவனுக்கு பிடித்த ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். அப்படியானால் மட்டுமே அல்லாஹு தாலா நமது எல்லா தேவைகளையும் நாம் நினைத்த விதத்தில் இறைவன் நிறைவேற்றி தருவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனை மறந்து நிறைய தவறுகளை செய்து விடுவோம். அதன் பின் நமது தேவைகள் ஆசைகள் எல்லாம் இறைவனிடத்தில் கூறி அது இறைவன் எனக்கு தரவில்லை என்று குற்றம் கூறவும் செய்வோம். ஒவ்வொரு மோமினும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இங்க நம்ம தான் குற்றவாளியாக நிற்கிறோம். ஆனாலும் இந்த தவறுகளையெல்லாம் நாம் செய்தாலும் சரி அல்லாஹு தாலா நமக்கு தந்த எந்த கொடையையும் அவன் எடுக்கவில்லை. அந்த ஒரு விஷயத்திலே நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நமது ரப்பு எவ்வளவு கருணை மிக்கவன் என்று. நாம் சாப்பிடக்கூடிய உணவு, நாம் சுகமாக வாழக்கூடிய எல்லா வசதிகளும், நாம் உடம்பில் நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் எல்லாமே அவனுடையது தான். அதை எதையும் அவன் எடுத்து விடவில்லை. அதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எவ்வளவு கருணை உள்ளவன் என்று. ஆனாலும் சில மக்கள் கூறுவது என்னன்னா, நாங்கள் இருக்கக்கூடிய வீட்டின் காரணமாக, நாங்கள் வசிக்கக்கூடிய இடத்தின் காரணமாக தான் எங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கிறது, வீட்டில் எல்லா பிரச்சனையும் நடக்கிறது என்று. ஒரு சஹாபா நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, எனக்கு கடன் பெருகி நிற்கிறது, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மரணமடைந்து விட்டார்கள் என்று அவர்கள் கவலையோடு கூறினார். அந்த நேரத்தில் நமது ரசூலுல்லாஹ் கூறியது, உங்களின் வீட்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி உள்ள ஒரு செய்தியை நமக்கு ஹதீஸில் காண முடிகிறது.
இந்த ஒரு செய்தி இருந்தாலும் தாராளமானவர்களுக்கு கடன் பெருகுவது வீட்டின் அமைப்பு கொண்டல்ல, வேறு காரணமாக கடன் பெறுகிறது. அது இனி நீங்க உங்கள் உம்மாவுக்கோ இல்ல வாப்பாவுக்கு வேண்டியோ இல்ல தன் மனைவிக்கு வேண்டியோ இல்ல தன் கணவனுக்கு வேண்டியோ இல்ல பிள்ளைங்களுக்கு வேண்டியோ மருந்து செலவிற்காக நீங்க கடன் ஒன்று வாங்கியிருந்தால் அல்ல உணவிற்காக நீங்க வாங்கியிருந்தாலோ அதன் காரணமாக உங்க வீட்டின் இடமும் சரி விற்று போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது. இந்த வீடும் இடமும் சொத்தும் விற்கக்கூடிய ஒரு நிலை வருவது ஆடம்பர ஒரு வாழ்க்கைக்கு வேண்டி, 4 பேர் பார்ப்பதற்கு வேண்டி, பல வாகனங்களை வாங்கி பெருமை அடைவதற்கு வேண்டி வட்டிக்கு பணம் வாங்கி கடனாளியாக நிற்கும் பொழுதுதான் அங்கள் வீடும் இடமும் சொத்தும் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்து நிற்கிறோம். மருந்திற்கு வேண்டி அல்லது உணவிற்கு வேண்டி கடன் வாங்கி அதற்கு ஒரு கடனாளியாக நிற்பவர் மிக குறுகிய நபர் தான் இருக்கிறாங்க. சில நபரின் நிலை எப்படின்னா, ஒரு சின்ன கடை இருக்கும், அந்த கடையை வைத்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. திடீரென்று அவங்களுடைய ஒரு ஆசை தன்னுடைய கடையை பெரிதாக்க வேண்டும் என்று, அந்த ஒரு ஆசையினால் பேங்க்ல இருந்து பெரிய ஒரு லோன் எடுப்பாங்க. தான் நினைத்தது போல் அந்த கடையையும் பெரிதாக்குவாங்க. ஆனா பேங்க்ல உள்ள அந்த லோனை அடைக்க முடியாமல் வருவதும், கடையிலேயோ நல்ல ஒரு வியாபாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். கடைசியில் அங்கு பெரிய மனவேதனையும் கடனாளியாகவும் நிற்பார்கள். அப்போ ஒவ்வொரு மூமினும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள், கடன் என்பதை நாம் ரொம்ப கௌரவமாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதாவது கடனோடு மரணமடைந்த அந்த ஜனாசாவின் தொழுகைக்கு நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு முன் வரவில்லை. அப்படிப்பட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு. அதனால கடன் உள்ள எல்லாரும் சரி, கடன் எப்படியாவது அடைக்க முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன தொகையை எடுத்து வைத்தாவது கடனை அடைக்க முயற்சியாவது செய்யும். சிலர் நினைப்பாங்க, எனக்கு கோடிக்கணக்கா கடன் இருக்கு, இப்ப இந்த கடனில் நான் ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வைத்து அதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று. அப்படி நினைக்காதீங்க. அதுல நீங்க ஒரு 10,000 எடுத்து வைத்தால் அதில் உங்களுக்கு சிறிய பாரம் குறையும். கடனை அடைக்க முடியாமல் அவதிப்படுகிறவங்க இப்படிதான் செய்ய வேண்டியது. கடன் தலைக்கு மேல் ஏறி நெஞ்சில் தீயோடும் தூக்கத்தை இழந்து அவதிப்படுகிறவங்களுக்கு ஒரு இஸ்லாமிக் நிதி ஒன்று நான் சொல்லித்தாரேன். இந்த ஒரு காரியம் கடன் இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் கூட செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்தால் உங்களுக்கு எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் அற்புதங்களை செய்யக்கூடிய அல்லாஹ் அந்த கடனை அடைக்க கண்டிப்பாக ஒரு வழியை காண்பித்து தருவான். இன்ஷா அல்லாஹ். முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொல்லி தரக்கூடிய இந்த ஒரு காரியம் நிறைய பேருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பலன் கிடைத்த ஒரு வழி, அவர்களுடைய கடன் அடைந்தும் கிடைத்திருக்கிறது. அந்த ஒரு இதில் தான் இந்த ஒரு அறிவை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். புனித குர்ஆன்ல 66வது சூரத்தான சூரத்துல் தஹ்ரீம் வெறும் 12 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சின்ன சூரா தான் இந்த சூரத்துல் தஹ்ரீம். இந்த ஒரு சூரத்தை ஒரு 3 நிமிடத்தில் உங்களுக்கு ஓதி முடித்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன சூரா இது. கடன் உள்ளவர்கள் எல்லாரும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த சூரத்தை ஒரே ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இந்த சூறாவை நீங்க ஓத வேண்டியது ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது விட்டு தான். இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே கடன் உள்ளவர்கள் ஒரு 5 நிமிடம் ஃபஜ்ருடைய நேரத்தில் நீங்க மாற்றினால் உங்களுக்கு எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் அந்த கடனை அடைக்க அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு வழியை காண்பித்து தருவான். அது மட்டும் இல்ல, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவனின் பொக்கிஷமான பரக்கத் என்பது கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஓதுகின்ற அந்த அடியானுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தில் நல்ல பரக்கத்து கிடைக்கும். மனதிற்கு மிக மிக தேவையான சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் நிறைய நபர்களின் அனுபவத்தின் வெளிச்சத்துல தான் நான் இதை கூறுகிறேன். அப்போ கடன் கொண்டு கஷ்டப்படக்கூடிய, வேதனைப்படக்கூடிய, பயப்படக்கூடிய ஒவ்வொரு அடியானும் எல்லா நாட்களும் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு வெறும் ஒரே ஒரு தடவை இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் ஓதுங்கள். அல்லாஹு தாலா தௌஃபீக் நல்ஹுவானாக. ஆமீன் பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். கொஞ்ச நேரம் முன்னாடி கூட எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, நன்றி சகோதரி, எங்களுடைய துவா கபூல் ஆனது அப்படின்னு நிறைய மெசேஜ் வருகிறது. உங்களை விடையும் இரட்டிப்பாக சந்தோஷம் எனக்கு. நம்ம ஒரு துவா சொல்லி கொடுத்து அது நிறைவேறிச்சு அப்படின்னு கேட்கும்போது இன்னும் உங்களுடைய எல்லா துவாக்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் வீண் போகாது, ஒவ்வொரு திக்ரும் உங்களுக்கு வீண் போகாது, நன்மையை கொண்டு சேர்க்கும் இன்ஷா அல்லாஹ்.